அரசியல் களம் பரபரப்பாக நேற்று சென்றது. யாராலையுமே நம்ப முடியல. தாவேகா விஜய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 108 சீட்டு ஜெயிச்சிருக்கிறார். அதாவது அவர் நின்ற திருச்சி தொகுதியிலும் மற்றும் பெரம்பூரிலும் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறார். சாதனை படைத்திருக்கிறார்னு சொல்லலாம். சரி, ரைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா திமுக 2வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். 73 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக பார்த்தீங்கன்னா 54 சீட்களை பெற்று 3வது இடத்தில் இருக்கிறார்கள். இப்போ எல்லாருக்கும் $1,000,000 கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் முதலமைச்சர் எப்படி ஆக போகிறார்? அதாவது மெஜாரிட்டி 118 சீட்டு வேணும் விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு. இமாலய சாதனை, அதாவது திமுகவின் கோட்டைன்னு சொல்லலாம். சென்னை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுல மிகப்பெரிய ஓட்டையை போட்டிருக்கிறார், கோட்டையை பிடித்திருக்கிறார். திமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதைவிட மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன கேட்டீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர் தோல்வி அடைவார்னு யாராலையுமே அதை ஜீர்ணிச்சிக்க முடியல. நானே சொல்லியிருப்பேன் வெற்றி பெற்று விடுவார்னு. ஆனா பாத்தீங்கன்னா அவருடன் கூட இருந்த மாவட்ட செயலாளர் திமுகவில் இருந்த VS பாபு என்பவர் கட்சி மாறி தாவேகாவில் இணைந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்தே லீடிங்லேயே வந்தார். ஸ்டாலினோட லீடிங்லே வந்தாரு. அதே மாதிரி கடைசியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 to 11,000 வாக்கு வித்தியாசத்தில் முதல்வரையே தோற்கடிச்சிட்டார்.